இப்படி மூஞ்சி என்னங்க மூஞ்சி எப்படி? சச்சின் சொன்னவனும் கரெக்டாக வந்து படுத்துருச்சு பாருங்க மடியில். அப்பா மடியில் என்ன அழகா ஏன் செல்லக்குட்டி என்னது இது அப்பா மடியில் வந்து படுத்துட்டியா நீ தூக்கம் வந்தானோ அங்கேருந்து ஏஞ்சி வந்து பாருங்க அழகா வந்து மடியில் படுத்துக்கிச்சது என்ன அழகா செல்லக்குட்டி. என்ன அழகா பத்தி என்ன அழகா படுத்துனுக்குது என் தங்கம் என் ராஜா செல்லக்குட்டி அது. நீ டாடி கூட தான் வந்துட்டார் டாடி. விடக்கூடாது இல்லை எங்கன்னா போயிட போகுது. நம்ம படுத்துக்கோம் போய் மேலே வந்து படுத்துட்டு இப்போ எனக்கு படுக்கவும் முடியல. இங்கே பாரு கதையை பாரு. இப்போ எப்படி நான் தூங்குறது? இப்படியே கட்டுப்பட்டு இப்படியே வந்து படுத்துக்கிச்சுங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? நீங்கள் எப்படி படுப்பீங்க? அந்த இப்படியே படுத்துக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? நீங்கள் வேறு இப்போ நம்ம ஊரில் வேறு இல்லையே. குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு. அது வந்து வழக்கம் வந்து மடியில் படுத்துக்கிச்சு அப்பா மடியில். உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வேற போட்டேன். இப்போ பாரு இது வந்து தூங்கிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோதான். இது இங்கே தான் தூக்கம். ஃபுல் பாடி பெயின் அது இதுன்னு மாத்திரை போட்டேன். எல்லாத்தையும் வச்சுச்சு அழகா வந்து படுத்துக்கிச்சு. படுத்துச்சு அப்பாட்ட. எங்கள் அப்பா அழகு ராஜா அது செல்ல ராஜா அது எங்கள் அப்பாட்ட என்ன படுத்துக்கிறேன்னு வந்து படுத்துக்கிச்சு. தேடி ஓடியாது பாரு. அதான் பாதம் மேல் படுச்சுன்னு அதுக்கெல்லாம் நல்லா கையை நக்கிக்கின்னு அத்தை நக்கிக்கின்னு எல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு. தூக்கம் வந்தோன்னா வந்து மடியில் வந்து படுத்துக்கிச்சு. மடியில் வந்து கால் கை தலையை வச்சு அழகா படுத்துக்கிச்சு. தூங்க ஆரம்பிச்சு. செல்ல குட்டியம்மா அழகு ராஜாம்மா அது அழகு ராஜாம்மா. கேட்குது காதில் வாங்குது பேசுறதுல. காது அப்படி இருக்கு. நான் எங்கள் அப்பா கிட்ட படுத்திருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்குது. நான் எங்கள் அப்பா மேலே படுத்திருக்கேன். உங்களுக்கு என்னன்னு கேட்குது. அதான் அப்படியே படுத்து தூங்கும். நீ படுத்துக்கூட எங்கள் அப்பனே செல்லராஜா செல்லராஜா செல்ல குட்டி அதான் படுத்துக்கூட செல்லராஜா. என்ன அழகுமா இது? என்ன அழகுமா? அழகுன்னு அழகு. அவ்வளோ அழகு. இல்லைங்க ரொம்ப அழகு. ஒயிட் பியூட்டி அது ஒயிட் பியூட்டி. எங்கேயும் பார்க்கல நான் இப்படி ஒரு அழகு. அழகு அது பேச அது பாரு கடவுள் தலையில் எழுதியிருக்காரு. தங்க குட்டி என்னதுங்க அது வந்து பாரு அது ஃபேமிலியாலாகி நம்ம ஃபேமிலியில் அது அந்த காலத்தில் ரொம்ப நம்ம இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு கடவுள். அதுதான் இது ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை இப்படி வரணும் இந்த ரூபத்தில். அதுதான் இந்த ரூபத்தில் குழந்தை வரணும்னு வந்துருக்குது. அழகு பிள்ளை. தங்க குட்டி அது தங்க பிள்ளை. தங்க குட்டி தூங்கிச்சுங்கோ. நீங்கள் என்ன கரெக்டாக படுக்கிறது அவ்வளோதான். இன்னைக்கு இப்படியே தான் படுக்க வேண்டியது. ஐயோ அவன் தூங்கிட்டான். மாத்திரையை போட்டு ஃபுல் பாடி பெயின் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராவல் பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. செல்லக்குட்டி அது அழகாக படுத்து செட்டில் ஆயிடுச்சு.